அன்னைக்கு ஒரு நாள் திருப்பூர் வரைக்கும் சின்ன வேலையாக போயிருந்தாங்க. அதோட ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தா செம்மையாக புதுசாக கட்டியிருக்காங்க. சரி வெளிநாடு இது போல் இருக்கே அப்படின்னு உள்ளே போய் செக் பண்ணலான்னு போனேன். செம்மையாக ஆம்பியன்ஸ்லாம் வச்சு திருப்பூரோட கலைநயமாக அப்படியே அங்கே அந்த தொழில் என்னென்ன செய்கிறாங்களோ அதையே வடிவமைச்சு வச்சுருக்காங்க. உள்ள ஹோட்டலு மாலு எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அதை விட முக்கியமான விஷயம் என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, பொண்ணுங்களுக்கு தான் ஜாக்கிரதை இல்லைன்னு பார்த்தா ஆம்பளைக்கே இந்த உலகத்தில் ஜாக்கிரதை இல்லை, நீ போய் அதை வீடியோ எடுத்து போடு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லாருமே ஆம்பளையே ஒரு தப்பாக பார்க்குறவங்க, தப்பான எண்ணத்தில் அவங்கள கூப்பிட்றவங்க தான். இந்த நிற்கிறவர்னு சொல்லவருமே இவருமே அந்த இடத்துல உள்ளவர் தாங்க. அந்த 70 வயசு கிழவர் போனார்ல, அவங்களும் ஆம்பளைய தப்பாக பார்க்குறவங்க தாங்க. இப்போது அந்த இடத்துல நான் போய் என்ன பண்ணுவேன், அதனால் நானே போயிட்டு அந்த இடத்துல போய் நின்னாங்க. அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாருமே சுற்று போட்டாங்க. இந்த இவருமே அதுக்காக தான் நம்ம பக்கத்துலேயே நிற்கிறாங்க. ஒரு 4-5 பேர் இதுக்குன்னே அங்கே நிற்கிறாங்க. நம்ம பாத்ரூம் போனோன்னா நம்மளை உடைய மாட்டாங்க. நம்ம ஆண்குறியை பார்க்கறதுக்காகவே பக்கத்தில் நிற்பாங்க. அவங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஜாக்கிரதையாக இருங்க. நம்மளை இதே போல் யாராவது பார்த்தாங்களோ அவங்கள நீங்கள் நேரடியாக கேளுங்க. ஆனால் நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுனால என்னால் அதை கேட்க முடியல. நான் உங்கள் எல்லாருக்கும் அதை ஒளிபரப்புன்னு தான் அந்த வீடியோ போய் எடுத்தேன். சரி பாருங்கள், இப்போ நான் தனியாக போய் நின்னவுமே என்னை சுற்றி இந்த கூப்பிட்றாரு பாருங்கள். இவருமே இப்போ நைஸாக என்னை கூப்பிட்றாங்க, வா அந்த தப்பான பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றாங்க. இந்த தாத்தா என்னையை சுற்றி வராங்க. 70 வயசு கிழவருக்கு இப்படி ஒரு அந்த இன்பம் தேவையான்னு எனக்கு தெரியல. எல்லோரும் பொண்களை பண்ணலாம், ஆம்பளை நீங்கள் என்ன பேசான்னு கேட்க போனேன். வேறு ஏதாவது உனக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. நீங்கள் என்னென்னு பண்ணுவீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். எங்கள் எடுத்துகிட்டு போவோம், ஆள் இல்லாத இடத்துக்கு. ஆள் இல்லாதம்மா தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களாங்க, இதே போல் தாங்க அங்கே நடக்கும். தப்பான தொழிலுக்கு கூப்பிடுவாங்க, தப்பாக நம்மளை பண்ணுறதுக்காக கூப்பிடுவாங்க. அதனால் பொண்களுக்கு தான் இந்த உலகத்தில் சேஃப்லாம் நினைக்காதீங்க, ஆம்பளைங்களுக்குமே சேஃப் கிடையாது. அதனால் அவருக்கு என்னால் முடிஞ்ச புத்தியெல்லாம் சொல்லிவிட்டு வாயினால் சுட்ட வடு அந்த பழமொழியெல்லாம் சொல்லி நான் அவரை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். திருந்துவார்னு நினைக்கிறேன். அவரையும் வழி அனுப்பி வச்சேன். இனிமேல் இதுவரை பண்ணாதீங்க சொல்லுங்கண்ணா. சரி நான் அப்படியே போகிறேன், விடுறேன், பாய். நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. இதே போல் பண்ணிக்கிட்டு உடம்பு அழிச்சிக்காதீங்க, கல்யாணம் நடக்காது அப்புறம்.